இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா காடை பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். காடை பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிறோம். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ஒரு 5 காடை எடுத்துக்கிறோம். ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுக்கணும். கொத்தமல்லி ஒரு 1/4 கட்டு, புதினா ஒரு 1/4 கட்டு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தயிர், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். பட்டை லவங்கம் ஒரு 4 எடுத்துக்கிறோம். பச்சை மிளகா ஒரு 3, நறுக்குன வெங்காயம் ஒரு 5. இதை வச்சு அருமையாக காடை பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கிறோம்பா. வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். புதினா கொத்தமல்லி போடுறப்பா. லைட்டாக வதங்கிருந்துமே மிளகாவும் மிளகாய்த்தூளும் போடுறோம். ரெட் சில்லி பவுடர் போடுறோம். ஒரு ஸ்பூன் போடுறோம்பா. ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறோம். இஞ்சி போட்டுக்கிறோம். அடுத்து பூண்டு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம்பா. நல்லா கலக்கிறோம். அப்படியே ஒன்று கலக்கிறோம். விடு. தயிர் ஊற்றுங்க. தக்காளி போடுறோம். உப்பு போட்டுக்கிறோம்பா தேவையான அளவு. காடையை போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். இதே மாதிரி 2 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஊற்றுமா. அரிசி போட்டுக்கிறோம். அந்த பக்கத்து இருப்பாங்க. 3/4 கிலோ அரிசி இதை போட்டுக்கிறோம். சூப்பராக வந்துட்டுக்குதுப்பா காடை பிரியாணி. போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். Hey!
காய்ஸ், அருமையாக காடை பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்குப்பா டேஸ்ட்டு. ஃபஸ்ட் டைம் காடை பிரியாணி பண்ணுறோம். சூப்பராக வந்திருக்கு. நல்லா இருக்கு, டேஸ்ட் அருமையாக இருக்குது. இது கூட இந்த லெக் பீஸோட சேர்த்து சாப்பிடலாம். லெக் பீஸ் இன்னும் செம்ம டேஸ்டாக இருக்குப்பா. லெக் பீஸும் பிரியாணி போட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு கைஸ், அருமையாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடை. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.